புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் நேற்றிரவு ஜேடித்தி பஹாங் இடையிலான மலேசிய கிண்ண கால்பந்து இறுதியாட்டம் தொடங்கும் முன்னர் வெளியில் ரசிகர்கள் மோதிக்கொண்டனர். இரு தரப்பினரும் தள்ளுமுள்ளுவில் இறங்க கோன் எனப்படும் பாதுகாப்பு கூம்புகளும் பறந்தன. பட்டாசுகளும் வீசப்பட்டதால் நிலவரம் மோசமானது. எனினும் பாதுகாப்பு அதிகாரிகள் தலையிட்டு நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இரு அணிகளும் திடலில் மோதிக்கொள்ளும் முன்னர் அவற்றின் ரசிகர்கள் வெளியில் மோதிக்கொண்ட வீடியோக்கள் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலாகின. இவ்வேளையில் அந்த இறுதி ஆட்டத்தில் பலரும் எதிர்பார்த்தபடியே ஜேடித்தியே வாகை சூடியது. முதலில் பின்தங்கினாலும் கடைசியில் 2-1 என்ற கோல் வித்தியாசத்தில் மலேசிய கிண்ணத்தை அது தற்காத்துக் கொண்டது. பஹாங்கின் கோலை தி சரவணன் போட்டார். ஜேடித்தி இப்பருவத்தில் ஏற்கனவே சேரிட்டி ஷீல்ட், FA கிண்ணம், சூப்பர் லீக் கிண்ணம் என 3 முக்கிய வெற்றியாளர் பட்டங்களை வென்றுவிட்ட நிலையில் எஞ்சியிருந்த இந்த மலேசிய கிண்ணத்தையும் இப்போது கைப்பற்றியுள்ளது. அதே சமயம் ட்ரிபிள் எனப்படும் ஒரே பருவத்தில் 3 முக்கிய கோப்பைகளை 3 முறை வென்ற முதல் அணி என்ற சாதனையையும் ஜேடித்தி படைத்துள்ளது. சூப்பர் லீக், FA கிண்ணம், மலேசிய கிண்ணம் ஆகியவற்றை ஒரே பருவத்தில் வென்றால் ட்ரிபிள் என அழைக்கப்படும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.